இப்போ உங்க அதிரடி சவுண்டோட அதிரணும் பண்ணாமா விசில் அடிக்கலாமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங், கரெக்ட் தானே? இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? பதில் சொன்னீங்கன்னா திருப்பி கிடைக்கும், பதில் நிறைய சொன்னீங்கன்னா நிறைய கிடைக்கும். நம்ம இருக்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஆன்லைன் ஷாப்பிங். இது ரெண்டுமே ஒண்ணா வச்சு 7 வருஷமா கரெக்டா பேமெண்ட் கொடுத்து காலையில ஒரு மீட்டிங் ஈவினிங் ஒரு மீட்டிங் பண்ற ஒரே கம்பெனி ஆக்சிஸ் இந்தியா டாட் காம். இது வந்து ஆக்சிஸ் ஐகான் கிடையாது. ஆக்சிஸ் ஐகான்ல ஒன்லி ஈகிஸ் டீம், எம்பயர் டீம், டான் டீம், இந்த 3 டீம் மட்டுமே இங்க ஆல்ஃபுல். இந்த மாதிரி ஒரு 3 டீமுக்கு மட்டுமே அவார்ட்ஸ் கொடுக்க, மெடல் கொடுக்க கிட்டத்தட்ட ஒரு 200-300 மெடல் ரெடியா இருக்கு. 300 பேர் இங்க சாதனையாளர்களா ஏற போறாங்க. உங்க பக்கத்துல இப்ப சாதாரணமா உட்காந்துருப்பாங்க, இப்ப அவங்க எம்டி கிட்ட சாதிஸ்டன்னு சொல்லி ஐகான் ஸ்டாருக்கான மெடல் வாங்க போறாங்க. இந்த மாதிரி ஒரு மெடலையும் இந்த மாதிரி ஒரு அச்சீவர்ஸையும் இந்த மாதிரி ரெகக்னிஷன் கொடுத்த ஒரே நிறுவனம், ஒரே டீம் ஆக்சிஸ் ஐகான். ஆக்சிஸ் ஐகான் இது இருக்கிறது தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதுதான் ஆன்லைன் ஷாப்பிங்கோட ஒரு பெரிய பிளஸ். மற்ற எல்லாத்துலயுமே எதோ தெரியாத பொருள் தேவையில்லாத கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? நம்ம கொடுக்குறது என்னது? கிராசரி, ட்ரெஸ், நாப்கின், ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், வாட்ச். ஒரு அம்மா வாட்ச், மிக்ஸி இருந்தா நான் மிக்ஸி எடுத்துக்கிறேன் வந்து காமிக்கிறாங்க. இப்படியா வாட்ச் காமிக்கிறாங்க, மிக்ஸி வேற வேற எல்லாமே கொடுத்துறாங்க. ஸ்பைரல் சேர்த்து ஹெல்த் ப்ராடக்ட் கொடுத்துறாங்க. கொடுக்குற அமௌண்ட்டுக்கு பொருளும் கொடுத்து ஃப்ரீயா மீட்டிங்கும் கொடுத்து அந்த மீட்டிங்ல சாதனையாளர்களுக்கு சரித்திர நிகழ்வுகளை மெடலும் கொடுக்குற ஒரே நிறுவனமும் ஆக்சிஸ் இந்தியாவில் தான் இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க யோசிச்சு பார்த்தா அவ்வளோ இருக்கு. நம்ம இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிறுவனத்தை பத்தி நம்ம பார்க்கணும். இந்த நிறுவனம் எதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இந்த இண்டஸ்ட்ரி எப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி, எவ்வளவு பேரை ஜெயிக்க வச்சிருக்க ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த ஃபிளிப்கார்ட் வீடியோ லாஸ்ட். ஸோ இது வந்து ஒரு சாதாரண பர்சன் நினைச்சா எவ்வளோ பெரிய சரித்திரங்களை நிகழ்த்த முடியும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது ஏதோ வந்து தானா வந்துல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. கதை சொல்லவா? கதை கேட்குறீங்களா? கதை சொல்லும் போது தூங்கக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் விசில் அடிக்க, விசில் மட்டும் அடிங்க, கை தட்ட வேண்டாம். ஐயோ விசில் அடிக்க தெரியல, இப்போ விசில் கை தட்டோட ஸ்டார்ட் பண்ணாமா? ஐகான் இருக்கும். நம்ம இருக்கிற ஃபீல்டே பெஸ்ட், கரெக்ட் தானே? ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நெக்ஸ்ட். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இதை வந்து நிறைய பேர் இன்னமுமே புரிஞ்சிக்காம இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஆக்சுவலாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது என்னன்னா ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு டைரக்டாக கொடுக்கறது தான். எந்தவித அட்வர்டைஸ்மெண்ட்டோ மிடில் மேனோ இல்லாமல் டைரக்டாக கம்பெனில இருந்து கஸ்டமருக்கு கொடுக்கறது பேர் தான் டைரக்ட் செல்லிங் சொல்லுவாங்க. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? உண்மை அதுதான். இப்போ நடுவில் மிடில் மேனு, ஹோல்சேலர், ஏஜென்ட் இவங்களுக்குலாம் கமிஷன் போகாம டைரக்டாக கம்பெனி டு கஸ்டமர் இருப்பாங்க. இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1934ல் பண்ணும்போது அவ்வளோ பயங்கரமான எதிர்ப்புகள்லாம் இருந்தது. ஏன்னா பண முதலைகள் இருப்பாங்கல்ல, அட்வர்டைஸ்மெண்ட்ல சம்பாரிச்சவங்க, மிடில் மேன், ஏஜென்ட்ல, ஹோல்சேலர்ல சம்பாரிச்சவங்க, கமிஷன் வச்சு விற்றவங்க, ஏஜென்ட், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. பட் 1934ல் என்ன பண்றாங்க, ஒரு விட்டமின் புரோட்டீன் பவுடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா கம்பெனில இருந்து சேல் பண்ணலாம். ஏன்னா அதை வந்து ஷாப்ல வச்சு வித்தாலோ விளம்பரம் கொடுத்தாலோ நடிகர்கள் தான் அதிகமாக அமௌண்ட் போகுது. இதை வந்து நம்ம எப்படியாவது புது முறையில் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் வந்து ஆரம்பிக்கிறோம். இது பேர் என்னது? நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு பர்சனை வச்சு மார்க்கெட்டிங் பண்றது தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். டைரக்டா போய் டோர் டு டோர் சேல் பண்றது மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஓகே, ஆர் யூ வித் மீ? எஸ். இருக்கீங்களா? எஸ். நம்ம டோர் டு டோர் சேல் பண்ணாம ஒரு பர்சன் டு பர்சன் ரெஃபர் பண்ணி வர்றது பேர் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இது இன்னைக்கு நேத்து இல்ல, 1934ல இருந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துல நிறைய கோடீஸ்வரர்களையும் லட்சாதிபதிகளையும் உருவாக்குற இண்டஸ்ட்ரி தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நம்பிக்கை இருக்கவங்க கை தட்டுங்க.
யாருக்கெல்லாம் கோடீஸ்வரன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவங்களோ கை தட்டுறீங்க. உண்மை இதுதான், நிறைய பேர் தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சு பணக்காரனவர் தெரியும், ஒரு லேப்டாப் வித்து பணக்காரனவர் தெரியும், இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணி பணக்காரன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த இண்டஸ்ட்ரியை தான் பெஸ்ட்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல ஒரு படம் நடிச்சு பணக்காரவங்க தெரியும், எஸ் ஆர் நோ? ஒரு ஒரு நடிகையா இருந்து பணக்காரவங்க, இல்ல இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ்ல சம்பாரிச்சவங்க தான் முன்னேற முடியும், பணக்காரன் ஆக முடியும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இது நாள் வரைக்கும் நம்புறீங்க. ஆக்சுவலா என்னன்னா, பணமே இல்லாம கூட ஒரு துறையில ஜெயிக்க முடியும்ன்றத 1934 எந்த விட்டமின் கம்பெனி எல்லாருக்கும் காமிச்சது, அது பேர் தான் நியூட்ரிலைட். ஆனா அங்க என்ன ப்ராப்ளம்னா, அதை எல்லாராலையும் அக்செப்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. நான் எதுக்கு இந்த பிராண்டை வாங்கணும், நான் எதுக்கு இந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடணும், நான் எதுக்கு நீங்க கொடுக்குற சோப்பை யூஸ் பண்ணணும், நான் எதுக்கு நீங்க கொடுக்குற லிக்விட யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏத்துக்க ஆரம்பிக்கல. அது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அதை மிஸ் பண்ணாங்க, வேணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அப்பதான் ஆக்சஸ் இந்தியான்ற ஒரு நிறுவனம் ஜெனியூனான பாபு சார் எம்டி சார் மூலமா உருவாக்கப்படுது. மற்ற எந்த கம்பெனில என்னென்னலாம் மைனஸ் நெகட்டிவ் இருக்கோ, எந்த ஒரு ஓன் ப்ராடக்டும் இல்லாம, எந்த சேல்ஸும் இல்லாம, எந்த டார்கெட்டும் இல்லாம, எல்லாருக்குமே கம்மி ரேட்ல கொடுத்து எல்லாரையும் சாதிக்க வைக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் accessindia.com. புரிஞ்சுங்களா? இப்போ மற்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் இது பண்ண இதே மாதிரி நெக்ஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வெளியில. இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் கம்பெனி, கிரிப்டோ கரன்சி கம்பெனி, இல்லை வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுற கம்பெனி, அவங்களோட ஓன் ப்ராடக்ட் இருக்கும். அதுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கணும், கிளப் வைக்கணும், அது வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அங்கே யார் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காசு உள்ளவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. ஆக்சுவலாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 hours ரீச் ஆகுமா ஆகாது? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணால் ரீச் ஆகுறோமா, நம்ம ஆகலையா? எல்லாரையும் ரீச் பண்ணுறோமா பண்ணலையா? நம்ம என்ன பிசினஸ் பண்ணணுன்றதை ரீச் பண்றோமா? நெக்ஸ்ட் நமக்கு ரெப்யூட்டேஷன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நமக்கான ரெஸ்பெக்ட். இப்ப பாருங்க, ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க ராஜக்கா இன்னைக்கு 2 வீடு 2 காரு இத்தனை அச்சுவசம் உருவாக்கிட்டேன்றாங்க. இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பெரிய பிளஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு ஆண் பெண், பெரியவங்க சின்னவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, இந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடுமே இல்லை. இந்த ரெப்யூட்டேஷன் ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே கிடைக்கும். எப்போ நீங்க ஜெயிச்சு உங்க டீமை ஜெயிக்க வச்சீங்கன்னா கிடைக்கும். அந்த ரெப்யூட்டேஷன் எப்போ கிடைக்கும்னா, நீங்க நிறைய பேரை ரீச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ரீச் எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு ரெப்யூட்டேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ எனக்கு இங்க இருக்கவங்கள பாதி பேர் என் டீம், ஆனா எனக்கு யாருன்னே தெரியாது. இந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கிற ஒரே நிறுவனம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிற ஒரே நிறுவனம் accessindia.com தான் இருக்கு. நம்ம ஏதோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணீங்கன்னா மினிமம் 5000 பேர்ல இருந்து 10,000 பேர் வண்டி வச்சு நிற்பாங்க, வரிசை கட்டிட்டு வருவாங்க. தாய் மாமாவோட சீர்வரிசை எடுத்துட்டு வருவானான்னு தெரியாது. ஆனா உங்க டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சீர் வரும். ஹரிப்ரோ வீட்டுக்கும் ஜிஆர் வீட்டுக்கும் நான் பாக்குறேன், சுரேந்தருக்குலாம் ஃபங்க்ஷனுக்கு அப்படியே தாரையா அந்த வாழைப்பழத்தை என்ன பண்ணாங்க, அந்த வந்த கிஃப்ட் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இத்தனை ரிலேஷன்ஸ் கிடைப்பாங்கன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி accessindia.com தான் இருக்க முடியும். எனக்கு அண்ணா இல்லை, தம்பி இல்லாம இருக்கலாம், ஆனா ஆக்சிஸ்ல ஜாயின் பண்ணா நிறைய அக்கா கிடைப்பாங்க, நிறைய தங்கச்சி கிடைப்பாங்க, நிறைய அண்ணனும் தம்பியும் கிடைப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சிஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ரெஃபரல். நம்ம தெரிஞ்சோ தெரியாம நம்மள நிறைய பேர் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து விபி சந்தோஷ் டீம்ல போனா ஜெயிக்கலாம், விபி சுரேன் டீம்ல போனா ஜெயிக்கலாம், விபி ராஜக்கா பேர்ல. உங்களோட ரெஸ்பெக்டும், உங்களோட ரெப்யூட்டேஷனும், உங்களோட க்ரோத்தும் உங்களை ரெஃபர் பண்றது மூலமா நடந்துகிட்டே இருக்கும். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது நாட் ஓன்லி ப்ராடக்ட் ரெஃபரல், கம்பெனி ரெஃபரல், இங்க பீப்புளை ரெஃபர் பண்றீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும், நீங்க ஜெயிச்சு ஒரு ஸ்டாரா ஜொலிச்சீங்கன்னா, இன்னைக்கு ஐகான் ஸ்டாரா வரப்போற ஒவ்வொருத்தருமே அடுத்த வருஷத்துல சிடியாவும் விபியாவும் இங்க ஜொலிக்க போறாங்க. ஒரு தொடக்கம், ஒரு ஆரம்ப புள்ளி தான் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். எஸ் ஆர் நோ? உண்மையா இல்லையா? நான் எதுக்கு சார் ஜெயிக்கணும், நான் எதுக்கு சார் சம்பாதிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் 2 வாரத்தில் நான் பிரசிடென்ட் டைமண்ட் முடிச்சதால் தான் இன்னைக்கு என் டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பிரசிடென்ட் டைமண்ட் முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் கார் வாங்கினதால் தான் இன்னைக்கு ஒரு 75 பேர் கார் வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ இங்க நீங்க எந்த அளவுக்கு, நெக்ஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க எத்தனை பேரை போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ,
அந்த அளவுக்கு உங்க டீம் ஜெயிப்பாங்க, உங்க டீம் growth அதிகமாகும். ஆகுமா? நெக்ஸ்ட் வந்து இந்த பிசினஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்ற பிசினஸ்ல பாப்புலாரிட்டி கிடைக்குது. பாப்புலாரிட்டி கிடைக்குதா கிடைக்கலையா? நேம் அண்ட் ஃபேம் கிடைக்குதா கிடைக்கலையா? இதுல இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, எல்லா பாப்புலேஷனுக்கும் கவர்மெண்டால ஜாப் கொடுக்க முடியுமா தெரியாது. எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமா? ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் மட்டுமே 1000 பேர் படிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் எல்லாமே டிகிரி முடிச்சுட்டு வராங்க? 5 லேக்கா? டாட்டா அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 5 லட்சம் பேர் வராங்க. நீங்க வேணா நெட்ல செக் பண்ணி பாருங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர்? 5 லட்சம் பேர். எத்தனை பேருக்கு இன்ஜினியரிங் ஜாப் வேலை இருக்கு? 1%. என்ன சார் ஒருத்தர் மட்டும் பதில் சொல்றாரு? 5 லட்சம் பேர் படிச்சு வராங்க வருஷத்துக்கு. பிஎஸ்சி முடிக்கிறாங்க, பிகாம் முடிக்கிறாங்க, இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. எஸ் ஆர் நோ? நம்மள என்ன சொல்றோம்? நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் சொல்றோமா இல்லைங்களா? 5 லட்சம் பேர் படிச்சு வராங்க. எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைக்குதா? 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 கிடைக்காது. கிடைக்குதானே? அப்போ இந்த பாப்புலேஷனுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்ல தான் நிறைய இருக்காங்க. நிறைய பேர் வேலை இல்லாம, முதலீடு போட முதல் இல்லாம, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாம நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அவங்களுக்குலாம் வாழ்க்கை கொடுக்க போற தெய்வங்கள் தான் நீங்க. நம்ம எல்லாருமே ஒரு பெரிய அது எப்படி சார் இவ்வளவு ஊர்ஜிகமா சொல்றீங்க, 100% வந்து கான்ஃபிடண்டா சொல்றீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங் இண்டஸ்ட்ரி. இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம், நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில லைஃப் ஸ்டைல் மாத்தலாம் இப்படிலாம் சொல்றாங்க. அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி நம்ம எதுல பண்றோம்? ஆன்லைன் ஷாப்பிங்ல பண்றோம். வெறும் 2028 குள்ள மட்டுமே மோர் தென் $100 பில்லியன் பிசினஸ் நடக்க போற இண்டஸ்ட்ரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஆன்லைன் ஷாப்பிங்ல எவ்வளவு பர்ச்சேஸ் நடக்க போகுது? $100 பில்லியன். இது நான் சொல்ல, நீங்க கூகுள்ல சர்வே கூட எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போ சட்டியில இருந்தா தான் அகப்பையில எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. பாக்கெட்ல இருந்தா தான் நான் எடுத்து கொடுக்க முடியும். எஸ் ஆர் நோ? பாக்கெட்ல இல்லாம கொடுக்க முடியுமா? மற்ற இண்டஸ்ட்ரியில மற்ற ஜாப்ல நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் அங்க $100 கோடி பிசினஸ் இல்ல. அப்போ எந்த இடத்துல பிசினஸ் நடக்குதோ, எந்த இடத்துல வியாபாரம் அதிகமா இருக்கோ அங்க வேலை செய்யறவங்க தான் பதவி உயர்வும் வருமான உயர்வும் கிடைக்கும். எஸ் ஆர் நோ? நான் இப்போ போயிட்டு வந்து ஒரு இன்டர்நெட் சென்டர் வைக்கிறேன், ஜெராக்ஸ் கடை வைக்கிறேன், இல்ல வேற ஏதாவது வேலை செய்யறேன்னா ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் அவுட்டேட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ஆன்லைனா மாறிடுச்சு. இப்போ ஷாப்ல போய் வாங்குறவங்களோட எதெல்லாம் வாங்குறாங்க மக்கள்? ஆப்ல, ஆன்லைன் ஆப்ல தான் வாங்குறாங்க. எஸ் ஆர் நோ? சோ இப்போ 2025ல இவ்வளவுனா 2028ல மோர் தென் $100 பில்லியன் நடக்கும். நீங்க ஒவ்வொருத்தருமே கோடீஸ்வரனாவும் லட்சாதிபதியாகவும் இருப்பீங்க. நம்பறவங்க கை தட்டலாம். அதிகமா நம்புறவங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அதிகமா நம்புறவங்க கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இதில் நெட்வொர்க்கில் அதனால தான் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் வச்சுருக்கோம். மற்ற கம்பெனியில் நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் தான் யூஸ் பண்ண முடியும். பேடிஎம்ல ரீசார்ஜ் பண்ணலாம், இல்லை ஸ்னாப்டீலில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஓயர் ரூமில் ரூம் புக் பண்ணலாம். எஸ் ஆர் நோ? ஆனால் ஒரே நிறுவனத்தில் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னா அந்த நிறுவனம் ஆக்சிஸ் India.com. இதில் என்னென்ன பண்ணலாம்? ஆக்சிஸ்ல ப்ராடக்ட் வாங்கிக்கலாமா? எஸ் ஆர் நோ? எஸ். வாங்கலாமா? ஆக்சிஸ் பேல ரீசார்ஜ் பண்ணலாமா? ஆக்சிஸ் ரெசார்ட்ஸ் எங்க இருக்கு? கொடைக்கானல், ஊட்டி அண்ட் கொடைக்கானல் ரூம்ஸ் புக் பண்ணலாமா? அண்ட் ஆக்சிஸ் ஜஸ்ட் லீப், யாக்கை சோப், ஹெல்த் ப்ராடக்ட், நாப்கின்ஸ், இது மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்கா? இருக்கா இல்லையா லீடர்ஸ்? இருக்குது சார். இருக்கா இல்லையா? இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிஸ் மைரா ஃபுட் ப்ராடக்ட்ஸ். கருப்பு கவுனியும் கருப்பு ஒழுங்கா நான் வாங்கிட்டேன் அப்படின்றத கை தூக்கலாம். இவ்வளோ பேர் ஹெல்த்தியா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு பெரிய கைதல் நீங்களே கொடுத்துருங்க. எவ்வளோ பேருக்கு ஜஸ்ட் லீப் யூஸ் பண்ணி பிசிஓடி பிசிஓஎஸ் ரிவர்சல் வந்திருக்கு, நிறைய பேருக்கு ஹெல்த் கியூரா இருக்குன்றது நம்ம டெஸ்டிமோனியலையும் நிறைய பேரோட ஃபீட்பேக்கையும் பார்க்குறோம். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஸ்பால்னா சாப்பிட்டு எனர்ஜியா இருக்குன்னு நிறைய பேர் வியூஸ் வீடியோஸ் போடுறதை பார்க்குறோம். இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நிறைய கம்பெனி இன்சூரன்ஸ் வேணுமா, ஸ்டார் ஹெல்த் இருக்கு. அதே மாதிரி இன்ஃப்ரா வேணுமா, ஆக்சிஸ் ஏபிஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிக்கலாம், வீடும் வாங்கிக்கலாம், லேண்டும் வாங்கிக்கலாம். இது எல்லாமே ஒரே கம்பெனியில் இருக்கு.
ஒரே சிங்கிள் கம்பெனில நீங்க மெம்பர் ஆகி இது எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும்னா அது வேர்ல்டுலயே ஒன் அண்ட் ஒன்லி ஆக்சிஸ் இந்தியா.com மட்டும் தான் இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய கைது கொடுங்க. இவ்வளோ வெர்டிகல்ல பிசினஸ் நம்ம பண்றோம், இவ்வளோ இண்டஸ்ட்ரியில டர்ன் ஓவர் பண்றோம். இதுல எவ்வளவு பேர் கோடீஸ்வரன் ஆக போறீங்க அப்படின்றது நீங்க இருக்கிற டிசிஷன்ல தான் இருக்கு. நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியும் சூப்பர், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங். நம்ம இருக்க கம்பெனி சூப்பரோ 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 சூப்பர். நம்ம இருக்க டீம் ஆக்சிஸ் ஐகான் வேர்ல்டுலயே 300 பேர் கார் வாங்க வச்ச ஒரே ஒரு டீம் ஆக்சிஸ் ஐகானா தான் இருக்கும். வேர்ல்டு ஹிஸ்டரியில நம்மளா இருக்கும். சேர்ந்து சம்பாதிப்போம், சேர்ந்து முன்னேறுவோம், வாழ்வோம், வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.